சொல்லியிருக்காரு. ஒரு தடவை அவரு காட்டுக்கு போயிருந்தாரு. காட்டுல ஒரு கோவில் இருக்கிறத கண்ணப்ப நாயனார் பார்க்கிறாரு. கண்ணப்ப நாயனார் உடனே அந்த கோவிலுக்குள்ள போறாரு. கோவில்ல ரொம்பவும் அழகான சிவலிங்கம் இருந்தது. சிவலிங்கத்தை பார்த்ததும் கண்ணப்ப நாயனாருக்கு பக்தி அதிகமாச்சு. உடனே சிவலிங்கத்துக்கு நமஸ்காரங்களை செஞ்சுட்டு ஏதாவது அர்ப்பணிக்கணும்னு நினைச்சாரு. அக்கம் பக்கம் சுத்தி பார்த்தாரு. கண்ணப்ப நாயனார் நினைச்சாரு, சிவன் சுவாமி பார்க்கறதுக்கு இவ்வளவு அழகா இருக்காது. இது ரொம்ப அற்புதமான சிவலிங்கம். கண்டிப்பா ஏதாவது நெய்வேத்தியம் வைக்கணும். கோவிலுக்கு வெறும் கையோட வரக்கூடாதுன்னு சொல்றாங்க. ஏதாவது நெய்வேத்தியம் இல்ல அர்ப்பணிகள் செய்யணும்னு சொல்றாங்க. ஆனா என்கிட்ட இந்த மாமிசத்தை தவிர எதுவும் இல்லையே. இப்ப என்ன பண்றது? பரவாயில்ல, இந்த மாமிசத்தையே நெய்வேத்தியமா வைக்கலான்னு கண்ணப்ப நாயனார் அவர் வேட்டையாடின மாமிசத்தை சிவலிங்கத்துக்கு நெய்வேத்தியமா வைக்கிறாரு. அதுக்கப்புறம் கண்ணப்ப நாயனார் அங்கிருந்து போயிடுறாரு. அந்த கோவில்ல ஒரு பண்டிதர் பார்த்துக்கிட்டு இருந்தாரு. நிர்வாகம் எல்லாம் அவர் தான் பார்த்துட்டு இருந்தாரு. ஆனா அவரோட வீடும் கோவில்ல இருந்து ரொம்ப தூரத்துல இருக்கு. அவரும் சுவாமியோட பரம பக்தர். அவருக்கு தினமும் எந்திரிச்சு அவர் வீட்டுல இருந்து கோவிலுக்கு போறது ரொம்பவும் கஷ்டமா இருந்தது. ஏன்னா ரொம்ப தூரத்துல இருக்கு அவர் வீடு. அதனால 15 நாட்களுக்கு ஒரு தடவை வந்து கோவிலை சுத்தம் பண்ணி சாமிக்கு எல்லா அலங்காரங்களும் செஞ்சு ஆர்த்தி காட்டி நெய்வேத்தியங்களை படைப்பாரு. அதுக்கப்புறம் அவரு வீட்டுக்கு போயிடுவாரு. அன்னைக்கும் அவரு வழக்கம் போல கோவிலை சுத்தம் பண்ண வந்திருந்தாரு. அவங்க சிவலிங்கத்துக்கு மாமிச நெய்வேத்தியமா இருக்கிறத பார்த்து பண்டிதர் ரொம்பவும் ஆச்சரியப்பட்டாரு. உடனே மாமிசத்தை அங்கிருந்து சுத்தம் பண்ணி சாமி கிட்ட மன்னிப்பும் கேட்டாரு. அவர் நினைச்சாரு, என்ன இது சிவலிங்கத்துக்கிட்ட மாமிசமா? ஏதாவது ஜந்துக்களோட வேலையா தான் இது இருக்கணும். சாமி என்னை மன்னிச்சிருங்க, இனிமேல் இப்படி நடக்காம நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னாரு. பண்டிகை அதுக்கப்புறம் வழக்கம் போல கோவிலை சுத்தப்படுத்தி பூஜைகளை செஞ்சுட்டு வீட்டுக்கு போயிட்டாரு. அன்னைக்கும் கண்ணப்ப நாயனார் கூட முழுக்க மாமிசத்தை எடுத்துட்டு வந்து சிவன் சுவாமிக்கு நெய்வேத்தியமா படிச்சுட்டு அங்கிருந்து போயிட்டாரு. நம்ம இதே மாதிரி மாமிசத்தை நெய்வேத்தியமா கொண்டு வந்து வச்சுட்டு இருந்தாரு கண்ணப்ப நாயனார். கண்ணப்ப நாயனார் அவரோட பிரார்த்தனைகள் எல்லாத்தையும் சிவன் சுவாமி கிட்ட சொல்லிட்டு போடுவாரு. ஒரு நாளைக்கு வழக்கம் போல மாமிசத்தை எடுத்துக்கிட்டு கோவிலுக்குள்ள வந்தாரு. கோவில சிவலிங்கம் ரொம்பவும் தூசா இருந்தது. அதை பார்த்த அவரு, அட என்ன இது, சிவன் சுவாமி ரொம்பவும் தூசா இருக்காரு. சரி, நானே சிவலிங்கத்தை சுத்தப்படுத்தல. ஆனா என்கிட்ட தண்ணி எடுத்துட்டு வரதுக்கு கிண்ணம் இல்லையே. பக்கத்துல ஒரு அருவி இருக்கு. பேசாம நான் அங்க போய் என் வாய்க்குள்ள தண்ணி எடுத்துட்டு வந்து இங்க வந்து எல்லாத்தையும் சுத்தம் பண்றேன் அப்படின்னு கண்ணப்ப நாயனார் நினைச்சாரு. கண்ணப்ப நாயனார் உடனே அந்த அருவி கிட்ட போனாரு. அவரோட வாயில தண்ணி எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து கோவிலுக்கு வந்து சிவலிங்கத்தை அவரு சுத்தம் பண்ணாரு. அவர் வாயில இருக்க தண்ணியை வச்சு சுத்தம் பண்ணாரு. இதே மாதிரி தினமும் கண்ணப்ப நாயனார் அந்த அருவிக்கு போய் தண்ணியை வாயில எடுத்துட்டு வந்து சிவலிங்கத்துக்கு எல்லா சுத்தங்களையும் செஞ்சுட்டு இருந்தாரு. அடுத்த நாளைக்கு கோவிலுக்கு பண்டிதர் வந்தாரு. சிவலிங்கத்துக்கு மேல மாமிசம் இருக்கிறத பார்த்தோம், எச்சம் இருக்கிறத பார்த்தோம் பண்டிதருக்கு பயங்கரமான கோபம் வந்தது. அவரு ரொம்பவும் எரிச்சலாயிட்டாரு. அவரு நினைச்சாரு, இந்த மாதிரி வேலையெல்லாம் விலங்குகள் செய்யாது, மனுஷங்க தான் செய்வாங்க. நான் உடனே கோவிலை சுத்தம் பண்ணணும், சிவலிங்கத்தை சுத்தப்படுத்துறதுக்கு நான் நிறைய மந்திரங்களையும் ஜபங்களையும் செய்யணும் அப்படின்னு பண்டிதர் நினைச்சாரு. பாவம், பண்டிதரால என்ன செய்ய முடியும்? அவருக்கு நடக்கிறது தெரியாது. சிவலிங்கத்தை சுத்தம் பண்ணி மந்திரங்களை எல்லாம் படிச்சுட்டு மறுபடியும் பண்டிதர் வீட்டுக்கு போயிட்டாரு. அவர் எப்பெல்லாம் வராரோ அப்ப எல்லாம் கோவில்ல எச்சிலும் மாமிசமும் இருக்கும். இது எல்லாத்தையும் பார்த்து ரொம்ப எரிச்சலான பண்டிதர் இதெல்லாம் தாங்கிக்கவே முடியாம அழுதாரு. சாமி, என்ன மன்னிச்சிருங்க, என்னால இதெல்லாம் தாங்கிக்கவே முடியல. இது யாரோ வேணுமே செய்யறாங்க சாமி. ஆனா இந்த அவமானத்தை எல்லாம் எப்படி நீங்க தாங்கிக்கிறீங்க? உங்களோட பவித்திரத்தையே இழுக்க வைக்கிறாங்களே சாமி, என்னால என்ன செய்ய முடியும்? மன்னிச்சிருங்க சாமின்னா பண்டிதர் ரொம்ப கதறி அழுதுட்டு இருந்தாரு. அது எல்லாத்தையும் கேட்ட சிவன் சுவாமி பண்டிதர் முன்னாடி தோன்றி, பக்தனே எந்திரி, நீ அழாத, எல்லாத்தையும் நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். நீ எதை சுத்தம் இல்லைன்னு சொல்றியோ அது ரொம்ப சுத்த மனசோட நல்ல எண்ணங்களோட ஒரு தீவிரமான பக்தன் எனக்காக அர்ப்பணிச்சது. அவன் ரொம்ப நல்லவன், ரொம்பவும் அப்பாவி. அவனோட பக்தி எந்த அளவுக்கு தூய்மையானதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நீ அடுத்த நாளைக்கு கோவிலுக்கு வா
எங்கேயாவது ஒளிஞ்சிருந்து நடக்கிற எல்லாத்தையும் பாரு, அப்பதான் உனக்கு எல்லாமே புரியும் அப்படின்னு சிவன் சுவாமி பண்டிதர் கிட்ட சொல்லிட்டு அங்கிருந்து மாயமா மறைஞ்சு போயிடுறாரு. அடுத்த நாளைக்கு பண்டிதர் சாமி சொன்ன மாதிரியே கோவிலுக்கு வந்தாரு. மறைஞ்சு நின்று நடக்கிறதா காத்துட்டு இருந்தாரு. அப்போ ஒரு வேட்டைக்காரர் மாமிசம் எல்லாம் எடுத்துக்கிட்டு கோவில் கிட்ட வந்தாரு. அவர் கோவிலுக்குள்ள மாமிசத்தை எடுத்துக்கிட்டு போயிட்டு இருந்தாரு. இதை எல்லாத்தையும் பண்டிதர் பார்த்துக்கிட்டு இருந்தாரு. கண்ணப்ப நாயனார் கோவிலுக்குள்ள போய் பார்க்கும்போது அவர் முன்ன நாள் வச்சிருந்த மாமிசம் எல்லாம் கீழே வச்சிருந்தது. வழக்கம் போல நெய்வேத்தியத்தை சாமி சாப்பிடாதது பார்த்து கண்ணப்ப நாயனாருக்கு சாமி நம்ம வச்ச நெய்வேத்தியத்தை எடுத்துக்கலையோன்ற நினைப்பு வந்தது. அவரு சாமி கிட்ட, சாமி நான் வைக்கிற நெய்வேத்தியத்தை ஏன் ஏற்றுக்க மாட்டேங்கிறீங்க? நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா? சொல்லுங்க சாமி, நான் ஏதாவது பெரிய தப்பு பண்ணிட்டேனான்னு சாமி கிட்ட கேட்டாரு. கண்ணப்ப நாயனார் சிவலிங்கத்தை பார்க்கவும் சாமியோட வலது கண்கள்ல இருந்து ரத்தம் வந்துட்டு இருந்தது. அப்ப அவரு, ஐயோ சாமி, உங்க கண்கள்ல இருந்து ரத்தம் வருதே, உங்களுக்கு கண்கள் சரியில்லை, உடம்பு சரியில்லைன்னு நினைக்கிறேன். நீங்க கவலைப்படாதீங்க சாமி, நான் இலைகளை எடுத்துட்டு வந்து உங்களுக்கு வைத்தியம் செய்யறேன் அப்படின்னு சொன்னாரு. நடக்கிற எல்லாத்தையும் பண்டிதர் பார்த்துக்கிட்டு இருந்தாரு. உடனே கண்ணப்ப நாயனார் இலைகளை அரைச்சு அதை கொண்டு வந்து சாமியோட வலது கண்கள்ல வச்சாரு. அதை வச்சதுக்கு அப்புறம் கூட சாமியோட வலது கண்கள்ல இருந்து ரத்தம் வந்துட்டே இருந்தது. இப்படி ரத்தம் கொட்டுறதை பார்த்து கண்ணப்ப நாயனாரால தாங்கிக்கவே முடியல. சாமிக்கு ரொம்ப வலிக்கும், என்னோட கண்களையே நான் சாமிக்கு வச்சுட்டேன்னு கண்ணப்ப நாயனார் அவரோட கண்ணை வெட்டி சாமிக்கு வச்சாரு. ரத்தம் வரது நினைச்சதுக்கு அப்புறம் தான் கண்ணப்ப நாயனாருக்கு நிம்மதியாவே இருந்தது. அப்பாடா நினைச்சாரு. ஆனா அதுக்குள்ள சிவன் சுவாமியோட இரண்டாவது கண்கள்ல இருந்து ரத்தம் வர ஆரம்பிச்சது. ரத்தத்தை பார்த்து அதிர்ச்சியான கண்ணப்ப நாயனார், சாமி எனக்கு வேற வழி தெரியல, என்னோட இரண்டாவது கண்களையும் உங்களுக்கே கொடுக்குறேன்னு சொன்னாரு. பண்டிதர் சாமி கிட்ட, ஏ பகவான், உங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு பக்தரா தன்னோட கண்களையே உங்களுக்காக அர்ப்பணிக்கிறேன்னு சொல்றானே, அவனுக்கு ஏதாவது நல்லது செய்யுங்கன்னுட்டு பண்டிதர் வேண்டிக்கிறாரு. கண்ணப்ப நாயனாருக்கு ஒரு யோசனை ஒண்ணு வருது. அவரு, என்னோட கண்களை நான் பறிக்கிறேன் சரி, ஆனா சாமியோட கண் இருக்கிற இடத்துல என் கண்ணை நான் எப்படி வைக்க முடியும்? ஏன்னா இந்த கண்ணையும் பறிச்சுட்டா எனக்கு அதுக்கப்புறம் கண் தெரியாம போயிடுமே. இப்ப என்ன பண்றதுன்னு கண்ணப்ப நாயனார் யோசிக்க ஆரம்பிச்சாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு அவருக்கு ஒரு யோசனை வருது. சரி, என்னோட காலை எடுத்து நான் சாமியோட கண்ணுல வைக்கிறேன், அப்பதான் எனக்கு அந்த இடம் தெரியும்னு கண்ணப்ப நாயனார் அவரோட கண்ணை எடுத்து சாமியோட கண்ணு மேல வச்சு அவரோட கண்ணை பறிக்க போட்டிருந்தாரு. அப்ப சிவன் சுவாமி கண்ணப்ப நாயனார் முன்னாடி தோன்றினாரு. சிவன் சுவாமி கண்ணப்ப நாயனார் முன்னாடி தோன்றினதும் கண்ணப்ப நாயனாருக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. சாமிக்கு நமஸ்காரம் செஞ்சு சாமியோட கால்கள்ல விழுந்தாரு. பண்டிதரும் ஓடி வந்து சாமியோட கால்கள்ல விழுந்து நமஸ்காரம் செஞ்சாரு. இவர்தான் என்னோட பரம பக்தர் கண்ணப்ப நாயனார். கண்ணப்பானா கண்களை அர்ப்பணிச்சவர்னு அர்த்தம், நாயனார்னா சிவனோட பக்தன்னு அர்த்தம். இனிமேல் எல்லாரும் உண்டு கண்ணப்ப நாயனார்னா கூப்பிடுவாங்க. சுவாமி அப்படி சொன்னதும் கண்ணப்ப நாயனாருக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. கண்ணப்ப நாயனார் சாமி கிட்ட, சாமி உங்களோட தரிசனத்தை பாருங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷம், இந்த பேரை எனக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றின்னு சொன்னாரு. சிவன் சுவாமி கண்ணப்ப நாயனாரை ஆசீர்வாதம் பண்ணாரு. கண்ணப்ப நாயனாருக்கு அவரோட கண்கள் திரும்பி வந்தது, நல்ல பார்வையும் தெரிஞ்சது. உடனே சிவன் சுவாமிக்கு நன்றி சொல்லி சாமியோட கால்கள் விழுந்து நன்றிகளை தெரிவிச்சாரு. ஓம் தேவரும் நிஜாமணி சுருக்கி புஷ்டி நகரம் பூர்ணமிடைய பகவான் நித்திய மூர்த்தி ஞானந்தார். நன்றி, வணக்கம்.
Disconnected.